அப்பா வேணாம்ப்பா, ஓபன் பண்ண வேணாம்ப்பா, ஓப்பனிங் நான் வேணாம்ப்பா. இன்னைக்கு நீங்க தான் ஓப்பனிங், நான் சொல்றேன்ல. ஐயோ ஓப்பனிங் எனக்கு செட் ஆகாதுப்பா. அதெல்லாம் இன்னைக்கு செட் ஆகும். நீங்க தான் வந்து என்னோட லக்கு. நீங்க தான் ஓப்பனிங். நீங்க இறங்கி அடிக்கிறீங்க. அடிங்க. எப்பா நான் பண்ண மாட்டேன்ப்பா ஓப்பனிங். அதான்டா இன்னைக்கு ஹாப்பி. அடிங்க. அடி வேணாம்டா. இன்னைக்கு நீங்க அடிக்கிறீங்க. அடிக்கல பேட்டா புடிங்க. பயமா இருக்கடா, பயமா. என்னங்க உருட்டிட்டு இருக்கீங்க? அப்புறம் அப்படியே புடிச்சு அடிங்க. தூக்கி அடிக்க வேணாம் சொன்ன கேட்டியாடா? புடிச்சா மாறா. எனக்கு ஓப்பனிங் இல்லடா ராசி. நான் எதுக்கு உன்னை இறங்க சொன்னேன்னு கொஞ்சம் யோசி. அதனால உனக்கு புரியும். ஆமாப்பா, நீ ஃபர்ஸ்ட் இறங்கி அவுட் ஆனாதான் வந்து எனக்கு ராசியா இருக்கு. அப்புறம் தான் நான் சூப்பரா அடிப்பேன். அப்படியா? ஆமா, பின்ன எதுக்கு உன்னை ஓப்பனிங் இறங்க சொன்னாங்க? ஏய், எலுமிச்சை பழத்துல வண்டி ஏத்திட்டு போற மாதிரி என்ன நசிக்கிட்டு நீங்க ஜாலியா போறீங்களா? போங்க. என்ன கேப்டன், இன்னைக்கு செம்ம ஃபார்ம்ல இருக்கீங்க போல. எப்பவுமே ஃபார்ம். அதான்டா என் கேம். என்ன இன்னைக்கு நீ அடிக்கிற பால் எல்லாமே 6 போல போயிட்டு இருக்கு. ஆமா, வழக்கம் போல ரகானே ஓப்பனிங் இறக்கி வச்சு அவனை அவுட் ஆக்கி விட்டேன். அந்த ராசி தான்டா இப்போ. இங்க பாரு, 90 100 போடணும்னா நான் கொஞ்சம் ஸ்லோவா ஆடணும். அதனால நீ இப்ப கொஞ்ச நேரம் அடி. 90ல இருக்கியாப்பா? 90ஸ்ல இருக்கேன். இப்போ 100 அடிக்க போறேன். 100 அடிக்க போறியா? ஆமா, நீ இப்ப கொஞ்சம் நேரம் wait பண்ணு. நான் அடிக்கிறேன். 100 அடிக்கிறேன். நான் அடிக்கிறேன்டா. டேய் அடிக்க கூடாது. 98ல மிஸ் ஆயிடுச்சா? 98ல அவுட் ஆயிட்டியா? என்ன அவுட் ஆகுனா எதிர் டீம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நீ என்னடா உள்ள இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கற? நீ எந்த மேட்ச் செஞ்சுரி அடிச்சாலும் சிஎஸ்கே தோத்து போயிடுது. நல்ல வேளை 98ல அவுட் ஆயிட்ட. இந்த மேட்ச் நம்ம கன்ஃபார்ம் வின். 21ல ஆர்ஆர் கூட செஞ்சுரி அடிச்சு தோத்து போயிட்டோம். எல்எஸ்சி கூட செஞ்சுரி அடிச்சு தோத்து போயிட்டோம். எல்லா கேப்டனுமே உன்னை கடைசி வரை கொண்டு போய் ஜெயிப்பானுங்க. இல்லன்னா 2வது இன்னிங்ஸ்ல 10 ஓவர்ல ஜெயிச்சிருவானுங்க. ஆனா நீ மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம டீமை ஜெயிக்க வச்சிருக்க. ருத்து ராஜா, சென்னைக்கா ராஜா. எல்லார செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சு. ஏய் ஷாட் அடிக்கிறது நாங்கடா. எங்களை வீடியோ விடுறா. சரி அங்க எடுத்துட்டு இருக்க. ஹைதர் கால வீரன் போல் குதிரை ஏறி வருவானோ யாரவனோ. ஐயோ ஏமா நிறுத்துமா. யார அவனவன் எப்படியும் கஞ்சா அடிக்கிறவனையும் ஏமாத்துறவனையும் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போற. இதுல யார அவனும் டான்சிக்கு டான்டா. நான் ஒண்ணு சும்மா தான் அவனை கல்யாணம் பண்ணல. அப்புறம் அவனை யாரு திருத்துறது? அதுக்காக தான் கல்யாணம் பண்றான். உங்க வேலை அடிக்கிறது தானே. அதை விட்டு சும்மா அட்வைஸ் பண்றீங்க. ஒழுங்கு அடிங்க. நீங்க கேமரா என்ன புடிங்க. சரி, முக்கியமான ஷாட்ரா, கிளாசிக்கான ஷாட் அடிக்க போறேன். ஒழுங்கா எனக்கு எடுத்து கொடு. இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணு. ஓகேப்பா. எடுத்தியா இல்லையா? சூப்பரா இருக்கு. க்ளோஸ்ல எடுத்தல்ல, செம்மையா இருக்கு. என்ன எப்படா எடுப்ப? பாரியா என்ன அழகா இருக்கு. இல்லடா, அவனே எடுத்துட்டு இருக்க. ஒரு பையனை கூட நீங்க எல்லாம் எடுக்க மாட்டீங்களாடா? பையன் இருக்குமா? இல்ல பையன் எடுத்தா எப்படிங்க டிவில பாப்பாங்க? அப்போ மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கீங்க. அப்ப எந்த பொண்ணுமே கிரவுண்டுக்கு வரலன்னா என்னடா பண்ணுவ? லீவ் போட்டுருவேன். இருங்கடா, உங்களை கமிட்டில சொல்லி உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன். டிரான்ஸ்ஃபர் பண்றதுதான் பண்றீங்க. பங்களாதேஷுக்கு பண்ணுங்க ப்ரோ. ஏன்? பங்களாதேஷ்ல போய் பங்கமாட்டு மல்ல வீடியோ அங்கதான் உமன்ஸ் மேட்ச் நடக்குது. இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ். எப்படி? அப்ப நீ பசங்களை எடுக்கவே மாட்டியாடா? எடுக்கவே மாட்டேன். இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. யாரவனோ இந்த ட்ரெண்ட ஏன்டா கொண்டு வந்தீங்க? யாரவனோ சிஎஸ்கே 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 சிஎஸ்கே. ஏய் நிறுத்துடா. மேட்ச் பாத்தீங்களா இல்லையா? ஆமா. பாஞ்சு 5 கேட்ச் புடிச்சேன் நானு. எப்பா 5 கேட்ச் புடிச்சியா இல்ல 5 கேட்ச் தான் புடிச்சியா? ஏய் பாஞ்சு 5 கேட்ச் புடிச்சடா. ஓ 5 5 கேட்ச் புடிச்சியா? டேய் நீங்க அப்படி இப்படின்னு ஒரு 50 மேல அடிச்சிட்ட தெரியுமா? டேய் என்னடா இவன் இவ்வளவு நேரம் சீரியஸா பேசிட்டு இருந்தா இப்ப கோல்மால் சேனல் மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கான். கோல்மால் சேனல் the worst channel. They are doing cricket something very naughty but they not. டேய் என்னடா ஆங்கிலத்தை அப்படி தப்பா திக்கி பேசுற? ஆமாண்ணே, ஆங்கிலம் எனக்கு வராது. தமிழ் வழி ஆங்கில கல்வி நிறைய ஆப் இருக்குடா. என்னென்ன சொல்றீங்க? என்னடா சொல்றீங்க? அது ஆங்கிலம் தங்கு தடை இல்லாம சரளமா வரணும்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் வந்து என்ன பாக்குறீங்க? அந்த ஆப்ல என்ன வரலடா. வரும். எப்படி வரும்? நீங்க மனசு வச்சா வரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா வரும். நீங்க சேனலை ஷேர் பண்ணா வரும். நீங்க பெல்ல முக்குனா வரும். அதெல்லாம் விடுங்கடா. சத்தியமா நான் 50 அடிச்சேன்டா. 50 அடிச்சியா? ஆமா. மச்சான் எனக்கு புரிஞ்சிருச்சுடா. நம்ம தூக்கத்துல இருக்கோம். அதான் இப்படி எல்லாம் ஏதோ கனவு வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுது. நீ என்ன கிள்ளி பாரு. கில்லி தானே தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்க, அங்க போய் பாரு. அது இல்லடா, கையில கிள்ளி பாருடா. கையில கில்லியா? வலிக்குது மச்சான். வலிக்குதா? உண்மைதான் போல நடக்குது. இருந்தாலும் இதுக்கெல்லாம் பாசிபிள் இல்லையடா. சத்தியமா 50 அடிச்சேன்டா. 50 அடிச்சியா?
மாப்பிள புரிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங்ல ஒழுங்கா ஃபார்முலா இல்லன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு போல. அதுக்கு தான் பிராங்க் வீடியோ பண்றாரு. ஓ பிராங்க் வீடியோவா? கேமரா எங்க இருக்கு? கேமரா அங்க இருக்கா? ஹாய் கஜா ஹாய். ஹாய் கேமரா ஹாய். பிராங்க் சூப்பர் ப்ரோ. ஐ பிக் ஃபேன். ஏய் பிராங்க் இல்லடா, நான் பிராங்காவே சொல்றேன்டா. 50 ரன் அடிச்சேன்டா, 5 கேட்ச் புடிச்சேன்டா, 5 கேட்ச் புடிச்சேன்டா, 50 ரன் அடிச்சேன்டா. டேய் அட பாருங்க. ஐயோ ரவி செட்டு வர நிக்கிறானே, இவன் சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் ஜெயிச்சிருவானா? ஏய் என்னடா ஒரு கையில நிக்கிற? ஐயோ டேய் 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 இங்க பாருடா. டேய் துஷாரே கொஞ்சம் உஷாரே, இவன் நின்னான்னா மேட்ச முடிச்சிருவான்டா, நம்ம தோந்துருவோம்டா. நான் பாத்துக்கிறேன். மன்மதனே நீ கலைங்கந்தான், மன்மதனே நீ கவிங்கந்தான், மன்மதனே நீ காவியந்தான், மன்மதனே நீ காதலந்தான். டேய் 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 தம்பி டேய், இவன் தான்டா அபிஷேக் சர்மா. இவன் தான்டா போன மேட்ச் நம்மள வச்சு செஞ்சு நம்மள தோக்கடிச்சான்டா. நான் பாத்துக்கிறேன். என்னை உனக்குள்ளே கொடுத்தேன் ஏனோ புரியல, உன்னை கண்ட நொடி ஏனோ இன்னும் விலகல. இவனா? டேய் 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 துஷாரே டேய் டேய் இங்க பாருடா. போன தடவை இவன் தான்டா நம்மள சைலண்ட் ஆக்குனா. இன்னைக்கு இவன் அவுட் ஆக்கி நீ எப்படியா இவனை சைலண்ட் ஆக்குற? இப்ப இவனை எப்படி சைலண்ட் ஆகிறான்னு பாருங்க. அடிமை சாசனம் எழுதி தருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளு, ஆயுள் வரைக்கும் உன்னுடன் இருப்பேன் அன்பாய் பார்த்துக்கொள்ளு. எப்படா 4 விக்கெட் சும்மா காலி பண்ணி விட்டியடா? அதுவாப்பா ராப்பகலா பிராக்டிஸ் பண்ணோம்பா தான். ஓ பவுலிங் பிராக்டிஸா? எடிட்டிங் பிராக்டிஸ். எடிட்டிங் பிராக்டிஸா? என்னடா சொல்ற? இப்பதான் நல்லா அடிச்சிட்டு இருக்கானுங்கல்ல, அவனுக்கு இந்த பாட்டை போட்டு எடிட் பண்ண நினைச்சீங்க, அடுத்த மேட்ச் புசு புசு அவுட் ஆயிட்டு போயிட்டானுங்க. ஓ அப்ப இவன் ரவீந்திரா அப்படிதான் அவுட் ஆயிட்டு இருக்கானா? ரவீந்திரா அப்படிதான் அவுட் ஆனா, இப்ப ஹெட் அபிஷேக் சர்மா எல்லாரும் அப்படிதான் அவுட் ஆனானுங்க. அத அப்படியே எடுத்து வந்து இங்க அப்ளை பண்ண 4 விக்கெட் வெளிய இருந்துச்சு. டேய் எப்படி வரா? ஜெயிக்க வச்சாடா. தேங்க்ஸ் ரொம்ப நன்றிடா கேப்டன். உங்களுக்கு கூட ஒரு சாங் இருக்கு, எடிட் பண்ணி தட்டா? எனக்கு புண்ணுல பாத்துக்க. ஐயோ சார்